எங்கள் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம் சுப்பராமன். ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறானது எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? மீண்டும் எப்பொழுது மெட்ரோ ரயில் சேவையானது துவங்கும்? தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணமாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கூறப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோளாறை சீரமைக்கும் பணியில் மெட்ரோ நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். சுப்பராமன், எவ்வளவு நேரத்தில் இந்த கோளாறு சரி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? விரிவான விவரம். கௌதமி வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புரட்சித் தலைவர் டாக்டர் என்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் முதல் பசுமை வழித்தடத்தில் உள்ள விமான நிலையம் வரை இந்த மெட்ரோ ரயில் சேவை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேரடி மெட்ரோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இன்னும் அந்த தொழில்நுட்ப கோளாறு என்ன என்பதை குறித்து கண்டறிந்து பின்பு அந்த சேவையானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் என்றும், இருப்பினும் விம்கோ நகர் டிப்போவில் இருந்து விமான நிலையம் வரையிலும் புரட்சித் தலைவர் டாக்டர் என்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும் ரயில் சேவைகள் வழக்கமாக போல் இயங்கும் என்றும் இந்த சிரமத்திற்கு வந்துள்ளோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டாலும் பாதி, அதாவது விம்கோ நகரிலிருந்து மெட்ரோ, அதாவது புரட்சித் தலைவர் என்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரையிலும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலும் இந்த ரயில் சேவையானது தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சற்று நேரத்தில் சரி செய்யப்பட்டு மீண்டும் முழு நேர மெட்ரோ ரயில் சேவை துவங்கும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் சேவையானது விரைவில் கோளாறு சரி செய்யப்பட்டு சேவை துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.